ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த 36வது அதிகாரத்தின் முதல் வசனத்திலே யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்னும் யூதா ராஜாவின் 4ஆம் வருஷத்திலே கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை என்னவென்றால் என்று சொல்லி, இங்கே யோயாக்கீம் அரசாண்ட 4ஆம் வருஷம், அதாவது கிமு 605 குறிக்கிறது. 609 அவர் ஆட்சிக்கு வந்தார். இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்ட அந்த நிகழ்வுகளானது அதிகாரம் 25 1-14 வரை அவர் அநேக ஆலோசனைகளை சொல்லி பொல்லாத வழிகளை விட்டு ஜனங்கள் திரும்பும்படியாக, விக்கிரக ஆராதனையை விட்டு விடும்படியாக, அவர்கள் நன்மை செய்கிறவர்களாக அவர்கள் காணப்படும்படியாக அநேக ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டது. அதிகாரம் 26 அதனை தொடர்ந்த அந்த நிகழ்வுகள் நடந்தது. அதற்கு பின்பாக நடந்த பகுதியாக இது காணப்படுகிறது. 2 ராஜாக்கள் 24வது அதிகாரம் 1-2, நாளாகமும் 36 5-7 வரையிலும், தானியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், இவைகள் யோயாக்கீம் அரசாண்ட அந்த வருஷங்களிலே நடந்த காரியங்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கிறது. 36வது அதிகாரம் அந்த 2ஆம் வசனத்தில் இவர் 627 கிமு 627 தீர்க்க தரிசனம் உரைத்த அந்த காரியங்கள் எல்லாம் ஒன்று தொகுக்கப்பட்டு, அதாவது கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் அவர் பேசின எல்லா தீர்க்க தரிசனங்களும் அவைகள் ஒன்று சேர்க்கப்பட்டு பாரூக் என்று சொல்லக்கூடிய, அதாவது எரேமியாவுக்கு நண்பராகவும் செயலாளராக ஆவண பாதுகாப்பாளராக இருந்த அவரை கொண்டு அவைகள் எழுதப்பட்டன. எரேமியா சொல்ல சொல்ல இதை பாரூக் எழுதுகிறார். எரேமியா தேவாலயத்திற்குள்ள அவர் அடைபட்டவர் என்று சொல்லுகிறார். அனுமதிக்க அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கப்படலை, உள்ள வரக்கூடாதுன்னு அவர் தேசத்துக்கு விரோதமாக, ஆலயத்துக்கு விரோதமாக, ஜனங்களுக்கு விரோதமாக, ராஜாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறார் என்கிறதுனால அவர் ஆலயத்துக்குள்ள அனுமதிக்கப்படாத காரணத்தினால பாரூக் எரேமியாவினுடைய சார்பில் தேவாலயத்துக்குள்ள சென்று தீர்க்க தரிசன உரைகளை அவர் வாசிக்கிறார். 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் வாசிக்கிறவராக காணப்படுகிறார். அந்த பாதுகாப்பாளர்கள் என்ன செய்வாங்க, தோல் சுருள்களில் அல்லது பார்ப்பரஸ் சுருள்களை அவர்கள் பாதுகாத்து அவைகளை அங்கே பராமரிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். இப்போ பாரூக் ஆண்டவருடைய கட்டளையை எரேமியாவின் மூலமாக பெற்று உபவாச நாளில் ஜனங்கள் செவிகள் கேட்கும்படியாக, இதை வாசிக்கும்படியாக அவர் கடந்து சென்றிருக்கிறார். ஜனங்களும் இந்த வார்த்தைகளை கேட்கணும், யூதா கோத்திரமும் கேட்கணும். அவங்க உபவாசம் என்பது கர்த்தரை கனப்படுத்துகிறதற்காக வந்திருக்கிறபடினால இந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்விலே அவர்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே திருப்பி விடுவார்கள். அப்பொழுது இவர்களுக்கு வரவிருக்கிற அழிவை நாம் நிறுத்திவிடலாம் என்கிற ஒரு நோக்கத்தில் ஆண்டவர் வாஞ்சியோடு கூட எரேமியாவின் மூலமாக பாரூக்கினுடைய கைகளில் இவ்வளவு ஆண்டுகள் எழுதப்பட்ட ஒரு பெரிய புத்தகம் போன்ற அந்த பெரிய சுருளை கொடுத்து, தோல் சுருளை கொடுத்து அவரை அனுப்புகிறதை பார்க்கிறோம். முதல்ல ஜனங்கள் முன்பாக அவர் அங்கே வாசிக்கிறார். அது அவங்களுடைய மாதத்தில் 9வது மாதம், அதாவது கிஸ்லேவ் என்று அழைக்கப்படுகிற நவம்பர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரையில் உள்ள அந்த காலத்தை குறிக்கிற, அதாவது கிமு 604வது ஆண்டில் இந்த காரியங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பாரூக் இந்த சூழலை கெமரியாவுக்கு சொந்தமான பகுதியிலிருந்து ஜனங்கள் கேட்க முதல்ல வாசிக்கிறாரு. 14ஆம் வசனத்தில் எல்லா பிரபுக்களும் யெகூதியை அனுப்பி பாரூக்கை அழைத்து அனுப்பி அவர்கள் வாசிக்க சொல்லுகிறார்கள். அப்பொழுதும் இங்கே வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. அவர்கள் என்ன சொல்றாங்க, இவன்கிட்ட கேட்குறாங்க, இவைகளெல்லாம் எப்படி எழுதினான்னா, அவர் எரேமியா வாயினால் சொன்னார், நான் மையினால் எழுதினேன் என்று சொல்லி 2வது முறை வாசிக்கப்படுகிறது. அவங்க சொல்கிறாங்க, இவைகளை எல்லாம் நாங்கள் ராஜாவுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி அங்கே அவர்கள் அறிவித்த பின்பு அவர்கள் இந்த ராஜா யோயாக்கீம்
புஸ்தக சுருளை எடுத்துட்டு வர சொல்லி யெகூதியை அனுப்பி எடுத்துட்டு வர சொல்லி, இப்ப யெகூதி ராஜா கேட்கவும் அவனுடைய பிரபுக்கள் எல்லாரும் கேட்கவும் அவைகளை அவன் வாசித்து கொண்டிருக்கிறான். 3 பத்தி அல்லது 4 பத்தி தான் வாசித்திருக்கிறாங்க. அவன் குளிர் காலத்தில் தங்குகிற வீட்டில் ராஜா உட்கார்ந்து கொண்டு அவன் அனல் மூட்டி அங்கே குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் அவனுடைய கைகளில் வைத்திருந்த எழுத்தாளருடைய கத்தி, அந்த கத்தியை கொண்டு அவன் இந்த சுருளை வாங்கி அதை வெட்டி அதை தீயில போட்டு அவன் எரித்து விட்டதை பார்க்கிறோம். பாருக் எரேமியாவை பிடிக்க சொல்றான், பாருக்கை பிடிக்க சொல்றான், எரேமியாவை பிடிக்க சொல்றான். இவர்கள் 2 பேரையும் பிடித்து கொண்டு வாங்க என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதற்கு முன்பாகத்தான் இதே போல இதற்கு ஒத்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன ஊரியா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அங்கே ராஜா பிடிப்பதற்கு திட்டமிட்ட பொழுது அவன் அங்கே எகிப்திற்கு தப்பி ஓடினான். எகிப்திலிருந்தே அவனை பிடித்து கொண்டு வந்து அவனை பட்டயத்தினால வெட்டி யோயாக்கீம் கொலை செய்தபடியினால இங்கே பாருக்கையும் எரேமியாவையும் இந்த புஸ்தக சுருளில் அழிச்சது மாத்திரமல்ல, தேவ மனிதர்களையும் கொள்ளும்படியாக அவன் அங்கே வகை தேடுகிறதைத்தான் இந்த அதிகாரத்தினுடைய பின்னணியிலே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் திரும்பவும் அதற்கு ஒத்த ஒரு 2வது சுருளை இங்கே எரேமியாவை எழுத சொல்லி அதோடு கூட அநேக காரியங்களை சேர்க்கும்படியாக கட்டளையிடுகிறார். அதுல என்ன சேர்க்கிறார்? தாவீதின் சிங்காசனத்தில் உட்காருகிறதற்கு அவன் வம்சத்தில் ஒருவனும் இருக்க மாட்டான். அவனுடைய பிரேதமோ பகலின் உஷ்ணத்துக்கும் இரவின் குளிருக்கும் எரிந்து விடப்படும். நான் சொன்னதும் அவங்கள் கேளாமற் போனதுமான தீங்கை அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று சொல்லி இன்னும் கொஞ்சம் காரியங்களை ஆண்டவர் சேர்த்து எழுத வைக்கிறதை பார்க்கிறோம். இதை எரேமியா சொல்ல அதற்கு ஒத்த ஒரு சுருளையும் உண்டாக்கி அதனோடு கூட அநேக சேர்ப்புகளையும் சேர்த்து அங்கே பாருக் எழுதி வைக்கிறதை பார்க்கிறோம். தேசம் எழுதப்பட்ட வார்த்தைகளை கனப்படுத்தி தங்கள் கொடிய வழிகளிலிருந்து திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று அவர்களுடைய கொடுமைகளுக்கு எதிராக வரும் கோபக்கினைக்கு தங்களை விலக்கிக் கொள்ளுவார்கள் என்று சொல்லி தேவன் விரும்பி எரேமியாவின் மூலமாக தொடர்ந்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் அவர்களோ அதற்கு செவி சாய்க்க மனமில்லாமற் போய்விட்டார்கள். கேட்டவர்கள் பயந்தார்களே ஒழிய தங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்ப மனமில்லாமற் மாறிப்போனார்கள். யோயாக்கீம் கர்வத்தில் ஆணவத்தில் 3-4 பத்திகளை வாசித்த பொழுதே அவனுக்கு அத்தனை ஒரு கோபம் எரிச்சல். தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து தன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் மனம் திரும்புவான் என்று எதிர்பார்த்திருந்த ஆண்டவருக்கு அவன் பதிலாக செய்த காரியம், அவர் எழுதி கொடுத்த அவருடைய வார்த்தைகளை அவன் சூரிய கத்தியினால வெட்டி அவைகளை தீயில இட்டு அவன் குளிர் காய்ந்தபடியினால ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய பிரேதமானது அவைகள் தெருவில், அதாவது பகலின் உஷ்ணத்துக்கு இரவனின் குளிருக்கு நனையும்படியாக விடப்பட்டுவிடும் என்கிற ஒரு காரியத்தை, கொடுமையான ஒரு தீர்ப்பை, ஒரு ராஜாவா இருந்தவன் இவ்வளவு கேவலமா மறிக்கணுமா அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை தேவாதி தேவன் ராஜாதி ராஜா அவனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நேபுகாத் நேச்சார் வந்து அவனை பிடித்து வெண்கல விளங்கிட்டு அவனை கொண்டு செல்லுகிற வழியிலே அவன் மரித்தபடியினாலே அவன் தெருவிலே தூக்கி எறியப்பட்டான். தேவனுடைய வார்த்தை அப்படியே நடந்தது என்று சொல்லி வரலாறு கூறுகிறது. அந்த யோயாக்கீம் நாட்களில் எஸ்னாத், தெலாயா, கெமரியா ஆகிய 3 மனுஷர்கள் தான் இந்த சுருளை எரிக்க வேண்டான்னு சொன்னாங்களே ஒழிய மற்ற யாருமே அதற்கு செவி சாய்க்கவே இல்லை. தேவனுடைய வேத எழுத்துக்களை எரித்த கொடூரனுடைய சரீரம் பனியில வெயிலில கிடந்து அவமானப்படும் என்ற சொற்களுடன் மீண்டும் பழையது போல இன்னொரு வேதமும் அங்கே தயாராகிறத இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். இதுவரை வேதாகமத்துக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்பி அவர்கள் இதற்கு விரோதமாக கிரியை செய்தார்கள். அவர்களுடைய சரீரங்களை மண் சுவை பார்த்து விட்டது. ஆனால் வேதாகமோ இன்னும் உயிருடன் அது உழவக்கூடியதாக அது இருக்கிறது. இதற்கு சாவில்லை. நித்திய ஜீவனை வழங்குகிற ஜீவ வசனத்துக்கு ஏது சாவு என்று சொல்லி சவால் விடக்கூடிய அளவிற்கு தேவனுடைய வசனங்கள் விளங்குகிறது. தேவ வசனம், அந்த வேத வசனம் மக்களை உயிர்ப்பித்தபடி இன்றைக்கும் அது உழவிக் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அரியணை ஏற சந்ததியற்றவன் என்கிற சாபத்தையும்
யோயாக்கீன் பெற்றுவிட்டதை பார்க்கிறோம். அவன் சந்ததிக்கும் அவனுக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளை எரித்தபடியினாலே, தள்ளிவிட்டபடியினாலே, மனம் திரும்பாதபடி அவமானப்படுத்தினபடியினாலே அவனுடைய சாபங்கள் அத்தனை அவனுடைய சந்ததி அத்தனை மிகப்பெரிய சாபத்தை அடைந்ததை பார்க்கிறோம். மிகப்பெரிய தண்டனை, மனம் திரும்ப வந்த வார்த்தையை எரித்ததினால வந்த அந்த தண்டனையை பார்க்கிறோம். அவனுடைய மகனாகிய யோயாக்கீன் 3 மாசமும் 10 நாளும் அரியணை ஏறுகிறதற்கு தான் முயற்சி எடுத்தான். 3 மாதம் 10 நாள் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் யோயாக்கீமின் தம்பி சிதேக்கியா அந்த இடத்துல நேபுகாத் நேச்சாரினால அவன் அங்கே அரசாட்சிக்கு அமர்த்தப்படுகிறான். அவனுடைய சந்ததியில் அதற்கு பின்பாக ஒருவனுமே தாவீதின் சிங்காசனத்தில் ராஜாவாக அமரவே இல்லை. இயேசு கிறிஸ்துவோ 1000 வருட அரசாட்சி இல்லை, ஒரு நித்திய ராஜாவாக அமர்ந்திருக்க போகிறாரே. அவர் மரியாளினுடைய சந்ததியில், அதாவது தாவீதின் குமாரனாகிய நாத்தானின் வழிமரபிலே வந்த ஏலியின் மகளாகிய மரியாள், அவருடைய வயிற்றில் ஆண்டவர் அவர் இருந்து, அவர் பிறந்து, அவர் உயிர்த்தெழுந்து, அவர் 2ஆம் வருகையில் திரும்பவும் வந்து இந்த 1000 வருட அரசாட்சியில் இந்த உலகம் முழுவதையும் ஆளப் போகிறார். ஆனால் யோயாக்கீனுக்கு பின்பாக அந்த தாவீதின் சிங்காசனத்தில் உட்காருகிறதற்கு அவன் சந்ததியில் ஒருவனுமே எழும்பாதபடி ஆண்டவர் அந்த மிகப்பெரிய ஒரு சாபத்தை, தண்டனையை அந்த ராஜா குடும்பத்திற்கு கொடுத்து விட்டதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு மனம் திரும்பும்படியாக நம்மை நோக்கி வரும்பொழுது அவைகளை தள்ளிவிடாதபடி, அவைகளை தூக்கி எறிந்து விடாதபடி, அவைகளை அவமானப்படுத்தாதபடி நம்மை சரி செய்து கொண்டு தேவாதி தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வசனங்கள் நம்மை உயிர் பெறச் செய்யும். நித்திய ஜீவனுக்கு நேராக அது நம்மை வழிநடத்தும். அதற்காக வாஞ்சிப்போம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். சத்தியங்களை நினைவூட்டுகின்றீர், வசனங்களை போதிக்கின்றீர், சத்தியங்களை நினைவூட்டுகின்றீர், வசனங்களை அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீர்தானையா. அனைத்தையும் சொல்லி தருகின்ற ஆலோசகர் நீர்தானையா.